வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி சாதத்தை வச்சு எப்படி ஊத்தப்பம் செய்யலான்னு பார்ப்போம். சாதம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ரவையும் தயிர் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ரவை கொஞ்சம் அரைய கொஞ்சம் லேட்டாகும், அதுக்காக தான் சொல்கிறோம். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. ரொம்பவும் வேணாம், தோசை பருவத்தில் மாவு இருந்தால் போதும். ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தோசை நீங்கள் ஊற்றி பாருங்கள். சாதாரண தோசையை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதில் உளுந்து சுவை இருக்காது, என்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல சுவை வேணும்னா வெங்காயம், பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மாவு அதிகம் புளிக்காததுனால தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.